கனடாவில் இலவசமாக ஆங்கிலம் கற்பதற்கான 5 வழிகள். ஹாய் எவ்ரிவன். கனடாவுக்கு வந்து ஆங்கிலம் கத்துக்கணுமா? அதுவும் ஃப்ரீயா கத்துக்கணுமா? டோன்ட் வரி, அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நான் 5 சூப்பர் வழிகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க லோக்கல் லைப்ரரிஸ். கனடாவில் எல்லா லைப்ரரிஸ்லயும் ஃப்ரீயா இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துவாங்க. புக்ஸ், ரிசோர்சஸ் எல்லாம் கூட கிடைக்கும். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அங்க நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட பேசி பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது இஎஸ்எல் கிளாஸஸ், அதாவது இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். கனடா கவர்மெண்ட் மூலமா இந்த கிளாஸஸ் ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க புதுசா வந்த இமிகிரண்டா இருந்தா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது கான்வர்சேஷன் சர்க்கிள்ஸ். நிறைய கம்யூனிட்டி சென்டர்ஸ்லயும் லைப்ரரிஸ்லயும் இந்த சர்க்கிள்ஸை நடத்துவாங்க. அங்க வந்து மத்தவங்க கூட ஜாலியா பேசி உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். பயப்படாம பேசுங்க. நாலாவது ஆன்லைன் ரிசோர்சஸ். யூடியூப், டோலிங்கோ, பிபிசி லேர்னிங் இங்கிலீஷ் மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. வீட்ல இருந்தே உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி கத்துக்கலாம். ஃபைனலா நீங்க வாலண்டியரிங் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வாலண்டியர் பண்ணும்போது உங்களுக்கு புதுசா நிறைய பேர் பழக்கம் கிடைப்பாங்க. அவங்க கூட பேசி பேசி உங்க இங்கிலீஷ் தன்னால இம்ப்ரூவ் ஆகும். சோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.